நீதிநெறி விளக்கம் இடுகை 23. கல்வியை விற்கலாமா? ஆசிரமங்கள் பெருக ஆன்மீகம் வியாபாரமானது, மருத்துவமனை பெருக மருத்துவம் வியாபாரமானது, குடிகாரர்கள் பெருக மது வியாபாரமானது, ஊழல் பெருக அரசியல் வியாபாரமானது, பள்ளிகள் பெருக கல்வி வியாபாரமானது. கல்வி வியாபாரமாக்கியதில் சான்றிதழ் முறை மிக முக்கியமான ஒன்று. என்று சான்றிதழ் முறை அறிமுகப்படுத்தப்பட்டதோ அன்றே கல்வி வியாபாரத்திற்கு அடிக்கல் நாட்டப்பட்டது. இன்று அது வெற்றிகரமாக மாறிவிட்டது. எப்படியும் சான்றிதழ் பெற்று தந்துவிட வேண்டும் என்ற வியாபார நோக்கில் உள்ளவர்கள் கற்றபின் வேலைக்கு தவிப்பவர்களை அணுகி அவர்கள் கற்ற கல்வியின் பயனை பிறருக்கு பயன்படுமாறு அவர்களை அடிமையாக வைத்து தங்கள் விற்பனைக்கு பயன்படுத்தி வருவாயில் செழிக்கின்றனர். அதனால் தமக்கு வேறு பயனை தேடிக்கொள்கின்றனர். இத்தகைய செயல் நன்மையா என்று பார்த்தால் நிச்சயமாக இல்லை. இது தீவினையின் திறப்பாடு. தீவினைக்கு அஞ்சா வெற்றி இது. தென்புலத்தார் ஆணையிடும் அரசனை வேலை வாங்குவது போன்றது இச்செயல். கொஞ்சம் காசு கொஞ்சம் கல்வி என்பதற்கு இது வியாபாரம் அல்ல. காசு வைத்து கற்பதும் காசு வாங்கி கற்றுத்தருவதும் கல்வி அல்ல, முழுமையான வியாபாரம். இது போன்ற கல்வி விற்பனை செய்யும் செயல் தீவினை. இதையே பிறருக்கு பயன்பட தாங்கற்ற விற்பார், தமக்கு பயன் வேறுடை யார் திறப்படுவும். தீவினை எஞ்சா விரல் கொண்டு தென்புலத்தார் கோவினை வேலை கொளல் என்கிறார் நீதிநெறி விளக்கத்தில் குமரகுருபரர்.